ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். மிதுன ராசிக்காரர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு பலன்கள் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எதையாவது சாதிச்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு விதத்தில் நாம் வெற்றி பெற்ற மாட்டோமான்னு இன்னைய வரைக்கும் ஒரு ஏக்கத்தோடு செயல்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்தில் நாமும் யாருன்னு காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இன்றைய வரைக்கும் அது முடியாததுக்கு காரணம் என்னென்னா, உங்களை நீங்கள் நம்பாமல் மற்றவர்கள் செயலை கேட்டு நீங்கள் நடப்பதால் நிறைய இடத்துல தோற்று போயிருக்கலாம். ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை மட்டும்தான் நீங்கள் நம்பணும். எதையாவது செய்து நாம் கரெக்டாக செஞ்சு அதில் வெற்றி அடையணும் அப்படின்னும் பொழுது மற்றவங்க சொல்கிறத கேட்கக்கூடாது. முதல்ல உங்களுக்கு என்ன பிளான் இருக்குன்னு பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் நடந்தால் தான் இதில் உங்களுக்கான வெற்றியை முழுசாக அடைய முடியும். ஆனால் இது நாள் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? மற்றவங்க சொல்கிறத கேட்குறது, சொந்தக்காரங்க சொல்கிறத கேட்குறது, நண்பர்கள் எல்லாரையும் நம்புறீங்க. ஃபஸ்ட்டு யாரை எடுத்தாலும் நம்புறது, அவங்க சொல்கிறத கேட்குறது, அதன்படி செயல்படுறது, இதே ஒரு வேலையாக வைத்திருக்கும் பொழுது உங்களால் வெற்றி அடைய முடியாத காலகட்டத்தில் இருக்கீங்க. எத்தனையோ இடத்துல நிறைய சந்திச்சிட்டீங்க, பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க, பொருளாதார ரீதியாக நிறைய இழப்புகளையும் சந்திச்சிருப்பீங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அதன்படி செயல்படுத்தும் பொழுது எவ்வளவோ பெரிய பொருளாதார விரயத்தெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க. ஆனால் இதுக்கு மேல் இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா உங்களை மட்டும் நீங்கள் நம்பியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. எந்த செயல் செய்தாலும் நீங்கள் தான் யோசிக்கணும், நீங்கள் தான் பிளான் போடணும். எவ்வளோ முதலீடு போடுறோம், எவ்வளோ லாபம் எடுக்க போகிறோம், எந்த வேலையாவனாலும் இருக்கட்டும், தொழில் இல்லாமல் மற்ற எல்லா விதத்திலும் உங்களோட சிந்தனை என்ன, நீங்கள் என்ன செய்யணுங்கிறத முடிவை கரெக்டாக எடுத்தால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும். இதுக்கு மேலே கிரகங்கள் என்ன பலன் கிடைச்சாலும் இதற்கு மேலே எப்படி இருந்தாலும் நீங்கள் செய்யும் விதத்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். எந்த செயல் செய்தாலும் எந்த இடத்துலையும் சொதப்பாமல் கரெக்டாக போகிறதுக்கு உங்களோட உறுதியான முடிவை மட்டும் பின்பற்றினா போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு நவகிரகங்கள் என்னென்ன பலன் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மிதுன ராசிக்கு ராசிநாதன் புதன் பகவானுங்க. உங்களுக்கு ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார். எப்பொழுதும் உங்களோட அறிவும் திறமையும் வெளிப்படையும் தெரியறதுக்கு காரணம் என்னென்னா புதன் பகவான் தான். உங்கள் ராசிநாதன் எப்பொழுதும் உங்களை ஒரு புத்திசாலித்தனமாகவே தான் வச்சிருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும், உள்ளுக்குள்ளே என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் மற்றவங்க பார்க்கும்பொழுது நீங்கள் அறிவாளியாகவும் தோன்றுவீங்க, புத்திசாலியாக தோணுவீங்க. ஆனால் அதன்படி செயல்பட்டால் நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் புத்திசாலிகள் தான். ஆனால் உங்களை நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. நமக்கு எதுவும் தெரியாது, மற்றவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற எண்ணத்திலேயே நிறைய பேர் இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் எனக்கும் எல்லாம் தெரியும், என்னை கரெக்டாக தான் நான் பார்த்துக்கிறேன், என்னோடய முடிவுகள் எல்லாம் சரியாக இருக்குன்னு நம்பிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நீங்கள் மட்டும்தான் வெற்றி அடைவீங்க. இதில் உறுதியான மாற்றம் எதுவும் இல்லாத உங்களுக்கு புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க. புதன் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை தரார், புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்துகிறார். இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் இப்போ தெளிவான புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார். இப்படி இரு, இப்படி செய், இது வேணும் இது வேணாங்கிறத தெளிவான எண்ண சிந்தனையும் ஓட்டத்தை கொடுக்குறார். இது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றத்துக்கும் புதன் பகவான் உதவுறார். பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இருக்கார். இப்போ நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி தான். சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும், எந்த வேலை செய்தாலும், எந்த செயல் ஈடுபட்டாலும் அது வெற்றி தான். படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், எங்கே நீங்கள் பழகினாலுமே அந்த இடத்துல ஒரு வெற்றியை நிலைநாட்டுவதற்கு சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க. அதே போல் செய்யும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. இல்லைங்க நான் வேலைக்கு தான் போகிறேன், ப்ரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன், கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ணுறேன், எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்கான லாபம் நிச்சயமாக உறுதியாக இப்போ சூரிய பகவான் கொடுக்குறார். பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்குறார். இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தப்பான ஒரு ஆட்களாக கிரெடிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இனிமேல் செல்லவே செல்லாது. உங்களோட செயல் எல்லாம் சரியாக இருக்கும் பொழுது நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். வெற்றிக்கான அறிகுறிகளை இப்போ சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். எப்பயுமே நல்ல பேர் கிடைச்சாதானே அடுத்தது நம்ம நகரும் பொழுது வெற்றியும் உறுதியாக கிடைக்கும். நம்ம ஜெயித்தாலும் சரியான இடத்துல இருந்து ஜெயிக்கலாம். அதனால் இப்போ சூரிய பகவான் உங்களுக்கு வெற்றியான பாதையில் பயணம் பண்ணுறதுக்கு வழிவகை செய்து கொடுக்குறார். அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார். நிறைய மாறுதலை கொடுக்குறார். என்ன ஒன்று,
கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆலோசனை பண்ணுங்க. நாம் பண்ணுறது சரியா, எதிர்க்க அவங்க பண்ணுறது சரியான்னு பார்த்து பேசுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போய் ஆகணும். ஏன்னா வேறு வழி கிடையாது. வீட்டில் யார் நிம்மதியாக இருக்காங்களோ அவங்க தாங்க வெளியே ஜெயிக்க முடியும். வீட்டில் எப்பயுமே ஒரே பிரச்சனை, சண்டை, ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கிறவங்க வெளியே போனாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. நான் வெளியே போனால் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நினைக்கலாம். ஆனால் வெற்றிலாம் அடைய முடியாது. அங்கே போய் ஏதோ காலத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு வரலாம். அதை வேணால் செய்யலாம். காலத்தை விரயம் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி அந்த காலத்தை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. பணத்தை விரயம் பண்ணாலே நம்மளால் திருப்பி எடுக்கக்கூடியது தான் பணம். அதுக்கே நம்ம பல ஆண்டுகள் போராட வேண்டியதாக இருக்குது. ஆனால் காலத்தை எந்த காலத்துலேயும் நம்மளால் திருப்பி எடுக்க முடியாது. அதனால் முடிந்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள்கிட்ட நம்ம சரியான வழியில் அவங்கக்கிட்ட பேசி ஆலோசனை பண்ணி நடந்துக்கிட்டால் வீட்டில் பிரச்சனையே வராது. வீட்டுக்குள்ளே தான் நமக்கு ஜெயிக்கணும். முதல்ல வீட்டில் ஜெயிச்சாதான் வெளியே நம்ம ஜெயிக்க முடியும். அங்கீகாரம் கிடைக்கும். எது ஒன்றுமே வீட்டில் கிடைக்காதது வெளியும் கிடைக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதே போல் செய்யக்கூடிய தொழிலும் சிறப்பாக இருக்குதுங்க. பொருளாதாரம் ஏற்படுது. விரயமும் கொஞ்சம் இருக்குது. விரயஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் அது லாபமாகவும் இருக்கலாம், இல்லைனா விரயம் தேவையில்லாத விரயமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சரியாக முறையாக கையாண்டுட்டிங்கன்னா இதை சுப விரயத்தை மாற்றிக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு நல்ல செலவு பண்ணிக்கும் பொழுது அதில் நமக்கு மனசு சந்தோஷப்படும். சங்கடங்கள் இருக்காது. என்னங்க பொருளாதாரத்தை சேமித்து வைக்கலான்னு பார்த்தேன், இப்போ செலவுன்னு சொல்கிறீங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இல்லைங்க செலவு பண்ணுங்க, தப்பு கிடையாது. என்றைக்காக இருந்தாலும் சேமித்து வைக்கலாம். அந்த செலவுகளை சரியான செலவாக இருக்கணும். நமக்கு நிம்மதி தரக்கூடிய செலவாக இருந்தால் தைரியமாக பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் நல்லா இருக்காருங்க. நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். பூர்வீக சொத்து ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் இப்போ கேளுங்க, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இனிமேல் நீங்கள் தைரியமாக அந்த கொடுக்கல் வாங்கலாம் வச்சுக்கலாம். என்ன கரெக்டாக இருக்கிற ஆள்களாக பார்க்கணும். அதே போல் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இது நாள் வரைக்கும் கொடுத்த பணம் திருப்பி வராமல் இருந்திருக்கலாம். இப்போ அதற்கான வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. இடம், வீடு, பொருள், மண், இடம் எது வேணாலும் வாங்கலாங்க, தப்பு கிடையாது. வண்டி வாகனம் எது வேணாலும் வாங்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்குவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஏதோ ஒன்று வாங்கும் பொழுது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமும் தெம்பு நிம்மதியெல்லாம் கிடைக்கிது பார்த்தீங்களா? அதுதாங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கான அறிகுறிக்கு. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவானால் கொடுக்குறாரு. அதே போல் ரத்த பந்த உறவுகள் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, சகஜமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பார்த்துக்கோங்க, நிதானமாக இருங்க. செயல்படும் விதத்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சரியாக இருக்குமா இருக்காதான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும், மாற்றம் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு சுக்கிர பகவான் ரெண்டுமே சேர்ந்து ஒரு நல்ல இடத்துல வராங்க. புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து லாபத்துக்கு வராங்க. இதனால திடீர் பண வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புத்திசாலித்தனத்தையும் கொடுக்குறாரு புதன் பகவான் உங்களுக்கு. சுக்கிர பகவான் ராசிநாதன் புத்திசாலித்தனத்தையும் கொடுக்குறாரு. அதே போல் சுக்கிர பகவானும் உங்களுக்கு திடீர் யோகத்தை கொடுக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்கறது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலனாக இருக்குது. இந்த மாதிரி காலகட்டங்கள் கிடைக்குதுன்னா நீங்கள் இறைவனோட ஆசை பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால், மிதுன ராசியிலே எனக்கு ஒன்றுமே சிலருக்கு சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் கிடைக்கலைங்க, நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன்னு. உணருங்க, எல்லாத்தையும் உணர்ந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி சொன்னால் நாளைக்கே கிடைச்சிரும் கிடையாது. அந்த காலகட்டம் வரும்பொழுது உங்களுக்கான பலன் நிச்சயமாக உறுதியாக யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அது உங்களுக்கு தான் கிடைக்கும். இப்போ புதனும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றுதலை கொடுக்குறாங்க. பணவரவு ஏற்படுத்துகிறாங்க. பொருளாதார தடை இருக்கிற இடத்துலாம் தடையே இல்லாமல் உங்களுக்கு பொருளாதாரம் வந்துடும். கொடுக்குற இடத்துல உங்களால் வாங்க முடியாமல் இருப்பீங்க. இப்போ அதெல்லாம் வர்றதுக்கான வழிகளை உங்களுக்கு சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்து செய்யும் பொழுது நிறைய ஆறுதல் கிடைக்குதுங்க. இது நாள் வரைக்கும் எத்தனையோ இடத்துல கஷ்டப்பட்டுருப்பீங்க. எவ்வளோ காசு இருந்தாலும் சில சமயங்களில் 10 ரூபா பேக்கெட்டில் இல்லாமல் நிறைய நாள் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. என்னடா இது, நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலையா, எவ்வளோ பணத்தை வச்சு நம்ம செலவு பண்ணுமே, இன்றைக்கி நமக்கு ஒரு டீ குடிக்கணுன்னா கூட காசு இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஒரு செயலை செய்யும் பொழுது ஒரு 10 ரூபா கையில் இல்லைன்னும் பொழுது அன்றைய தினம் நம்ம மனசும் சரி நாமளும் ரொம்ப சங்கடப்படுவோம். அதையெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. இப்போ தன்னால் சரியாகிறதுக்கான காலகட்டம் வந்துடுச்சு. எத்தனையோ இடத்துல அவமானப்படுத்தியிருப்பாங்க. அதாவது பணம் கேட்குற இடத்துல கொடுக்கலனா கூட சந்தோஷம்னு எடுத்துக்கலாங்க. நாளைக்கு தரேன், இன்றைக்கி வருது, மத்தியானம் வருது, 2 மணிக்கு தரேன், ஏதேதோ சொல்லி கடைசியில் பணத்தையும் கொடுக்காம நம்மளை அலக்கழிச்சிட்டு
அந்த இடத்துல ஒரு விரக்தி ஏற்படும் பாருங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம். அதையும் நீங்கள் கடந்திருப்பீங்க. எத்தனையோ பேர் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுருப்பாங்க, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம். காரணம் என்னென்னா, மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போவாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க. அந்த பொறுமையை இவங்க தவறாக பயன்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தாங்க பாவம், உங்களுக்கு எதுவும் கிடையாது. அந்த டைம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க தான், இல்லைன்னு சொல்ல. அந்த வலிகளை சுமந்து தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த வலியோட வலியை வந்து அவங்க அனுபவிப்பாங்க. இறைவன் கொடுப்பான். ஒன்று இருக்குன்னா இருந்தால் கொடுத்துடணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும். இந்த ரெண்டுத்தையும் செய்யாமல் கஷ்டப்படுத்துகிறவங்கள இறைவன் தான் பார்த்துக்குவார். விட்டுருங்க, அவங்களெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தை மட்டும் கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வரக்கூடிய பொருளாதாரத்தை நம்ம எப்படி சரியான அமைப்பில் கொண்டுட்டு போகணும்னு மட்டும் பாருங்கள். எப்பயுமே முன்னோக்கி பார்ப்பது தாங்க நமக்கு சிறப்பான வழிவகை செய்யும். பின்னோக்கி நடந்ததை நினச்சி வருத்தப்படாதீங்க. காலம் எல்லாம் சரியான மருந்தாக நமக்கு வந்து கொடுத்துரும், மாற்றி கொடுத்துரும். இவ்வளோ பிரச்சனை ஆகிடுத்து, இதுக்கு மேலே நான் எப்படி இருப்பேன் அப்படிலாம் நினச்சவங்களாம் எல்லாமே மாறும். காலம் எடுக்கும், சரியாகும். காலத்தை மட்டும் நம்ம எதுவுமே கணிக்க முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு சரியான வழியை மாற்றி விட்டு அமைச்சு கொடுத்துட்டு போயிடும். அதனால் இப்போ ரெண்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கிறது, சிறப்பான வழியில் இருக்குங்க. சந்திரன் மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காரு, பார்த்துக்கோங்க. சந்திரன் சரியில்லைன்னா என்னங்க, பிரச்சனை அதிகமாக இருக்குமானா பிரச்சனைகள் கிடையாது, மன ரீதியான குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவார். மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயமாக இருக்க மாதிரி இருக்கும், தலைவலியாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லை தேவையில்லாத பாரமாக இருக்கும், ஏதோ நமக்கு நடந்துருமோன்ற ஒரு எண்ணம்லாம் பதட்டம்லாம் வரும். அதை மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. எதுவும் நடக்கிறதுக்கு நம்ம வந்து காரணம் கிடையாது. பயந்துட்டா எதுவும் நடக்காது, பயப்படலைன்னா நடந்துரும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம சரியாக நடந்துக்குவோம், மனசை சரியாக வச்சுக்கோங்க, எதுவும் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இறைவன் துணையாக இருக்கான். இறைவன் மேலே தான் நீங்கள் பாரத்தை போடணும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம், பதட்டம், கவலை, இதுலேருந்து வெளியே வாங்க. சந்திரன் சரியில்லாத பொழுது அதை மாதிரி தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டுட்டே இருந்தால் காலத்துக்கும் கவலையாக தான் இருப்போம். அதனால் அதுக்கெல்லாம் வழியை விட்டுருங்க. வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு என்ன நடக்கணுமோ இறைவன் பார்த்துக்குவோம் அப்படின்னு இறைவன் மேலே பாரத்தை போடுங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். மனசுக்கு அடிமை ஆகாதீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்காதீங்க. மூளை என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. நிச்சயமாக மாறுதல் ஏற்படும். அதே போல் பார்க்குறதெல்லாம் ஆசைப்படும் மனசு. அது உங்களுக்கு தகுதியா, அது தேவையா, எதுவுமே கிடையாது. இதை வாங்கிக்கலாம், அதை வாங்கிக்கலாம், பணத்தை இதில் போடலாம், அதில் போடலாம், ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மனசை வந்து ஆட்கொள்ள செய்யுது இந்த சந்திரன். அதனால் அதை மட்டும் நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காம உங்கள் கட்டுப்பாட்டில் மனசை வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சனி பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. என்ன ஒன்று, வேலை சுமை ஏற்படுதுங்க. வேலை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியான அமைப்பில் சனி பகவான் இருக்கார். ஆனால் பொருளாதார மாற்றமும் ஏற்படுது, நல்ல நிலையில் இருக்கார், எல்லாம் செய்கிறாரு. வேலையும் உங்களுக்கான வேலை உங்களுக்கு தகுதின்னு கொடுப்பாங்க. இதுக்கு தகுதியான ஆட்கள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை கொடுப்பாங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். இருந்தாலும் அதனால் கொஞ்சம் வேலை பாரம் இருக்கும், சுமையாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் மனசுக்குள்ளே பதட்டமாக இருக்கும். இதெல்லாம் ஏற்படுத்துகிறார் சனி பகவான். அதே போல் தீர்காயுஸ் உண்டுங்க. ஆயுள் தீர்க்கமாக இருக்குது உங்களுக்கு. உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடியெல்லாம் குறையுதுங்க. இதனால் வரைக்கும் தேகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா கை வலிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா தலை வலிக்கும், திடீர்னு வயிறு வலிக்கும், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வலி இருந்தாப்போலே இருந்தது. இப்போ அதெல்லாம் குறையறதுக்கான காலகட்டம் இருக்குது. பேசும்பொழுது மட்டும் நிதானமாக பேசுங்க. அதே முதலாளியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் புதுசாக தொழிலுக்கு ஆட்களை வந்து வேலைக்கு வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வைங்க. புதிய ஆட்களை நிர்ணயம் பண்ணும்பொழுது பார்த்து கரெக்டாக இருக்காங்களா, அவங்க நம்மளுக்கு வந்து சரியாக வேலை செய்வாங்களா, சரியான ஆட்களான்னு பார்த்து வைங்க. காலத்தாலும் இது வந்து எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சரியான ஆட்கள். அதே போல் வேலை செய்ய ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசாமல் கொஞ்சம் அனுசரித்து அவங்கக்கிட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்கிடுங்க. உங்களுக்கு வேலையை முடியும், நிம்மதியாகவும் இருக்கலாம். நிம்மதிகளை ஏற்படுத்துவதற்கு உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. வார்த்தைகளை மட்டும் எதுவும் விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட அனுசரித்து போங்க. கணவன் மனைவியிடையே ஒத்துமையை முடிந்த வரைக்கும் ஒத்துமையாகவே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அங்கே ஜெயிச்சிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இது மட்டும்தாங்க வாழ்க்கையோட தத்துவம். புரிதல் இருந்தால் வாழ்க்கையிலும் பெரிய மாறுதல் ஏற்பட்டுரும். சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு, பொருளாதாரத்தை ஏற்றத்தையும் கொடுக்குறாரு. சரியாக நடந்துக்கிட்டால் மட்டும் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது சுமாரான பலனை தாங்க தராங்க. ராகுவும் கேதுவும் பெரிய மாற்றத்திற்கான இல்லை, இப்போ எப்படி உங்களுக்கு போயிட்டுருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும்.
இப்போ வந்து பொருளாதார தடையில் இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தடைகள் ஏற்படுத்திகிட்டே இருப்பார். இல்லைங்க பொருளாதார தடை இல்லை, எனக்கு நல்லா போயிட்டுருக்குன்னா அது நல்லா போயிட்டே இருக்கும். இந்த அமைப்பில் தான் இருக்காங்க. வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேதுவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் ஒன்றும் கிடையாது. பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஓரளவுக்கு ஏற்படுத்துகிறார். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நண்பர்களோ உறவினர்களோ இல்லை யாருன்னே தெரியாதவங்க கூட திடீர்னு ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைமில் கொஞ்சம் நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. பெரிய பிரச்சனையாக மாற்றிக்காதீங்க. அது ஒரு சாதாரண பிரச்சனையாக இருக்கும். அது அப்படியே அந்த இடத்துலையே முடிச்சுட்டு வர்றதுக்கு வழியை பாருங்கள். உங்களுக்கான காலகட்டம் சரியாக இருக்குது. விநாயகர் வழிபாடு சிறப்பான ஒன்றுங்க. கேது பகவான் சரியில்லாத பொழுது விநாயகருக்கு வழிபாடு செய்வது மிக சிறந்தது. உங்களுக்கு கேதுவால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். அதே போல் சிவன் வழிபாடு செய்தால் இன்னும் சிறப்புங்க. வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்துக்கு சிவன் அருள் உங்களுக்கு நிச்சயமாக தேவை. திங்கட்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லைங்க திங்கட்கிழமை என்னால் போக முடியாதுன்னா எந்த நாள் கிடைக்கிறீங்களோ போங்க. ஏதோ ஒரு திங்கட்கிழமை எப்படியோ ஒரு இடத்துல உங்களால் போக முடிய நேரம் கிடைக்கும். இறைவன் உங்களை கூப்பிடுவார். நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நாமளாக கோயிலுக்கு போகிறது அப்படிலாம் கிடையாது. இறைவன் அன்றைய தினம் நீங்கள் என்னை வந்து பார்த்துட்டு போன்னு அவர் ஏற்கனவே உங்களுக்கு அழைப்புதல் விடுத்தால் மட்டும்தான் உங்களால் அந்த தினம் கோவிலுக்கு போக முடியும். அது எந்த தினமாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு உணர முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அன்றைய தினம் நீங்கள் கோவிலுக்கு போவீங்க. இதெல்லாம் இயற்கையாக இயல்பாக நடக்க வேண்டிய ஒரு செயலாக இறைவன் வைத்திருக்கிறான். பார்த்துக்கோங்க. சிவன் ஆலயத்துக்கு போங்க, விநாயகர் வழிபாடு செய்யுங்க. காலம் முழுக்க உங்களுக்கு கஷ்டமே கிடையாதுங்க. வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குது. எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்ற பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.